இருக்கிறதுல ரொம்ப பெஸ்டான ராசினா மிதுன ராசி தான். பெஸ்டா? எல்லா ராசியுமே பெஸ்ட் தான். ஆனா மிதுன ராசி பாருங்க கலை நயம் அதிகமா இருக்கும். ஆனா பாருங்க வீட்டுக்குன்னு வீட்டுக்கு வர்றப்ப வந்து ரொம்ப தாராளமா செலவழிச்சிருவாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வீண் செலவு செய்யக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. அப்ப இது வரைக்கும் இவங்க வந்து தொழில் மேல கொஞ்சம் அக்கறை இல்லாம கூட கொஞ்சம் அசால்ட்டா விட்டுருப்பாங்கல்ல, அதெல்லாம் பாருங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துல அவங்க வந்து வெளிநாட்டு கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆகஸ்ட் 1ல இருந்து 17க்குள்ள அவங்களுக்கு ஒரு அழைப்புதல் வரும். மிதுன ராசிக்காரங்க எப்பயுமே தங்க தவிர வந்து திருத்திக்கிடுவாங்க. சரி. யாராவது சொன்னாலும் கேட்டுக்கிடுவாங்க. ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரி அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஒரு அறிமுகம் கொடுத்துருவோம். கண்டிப்பா மேம். ருத்ரன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசி. மிதுன ராசி வந்து நீங்க ரிஷபத்துக்கு ரொம்ப சாஃப்ட்னு சொல்லிட்டீங்க. அப்ப மிதுன ராசி எப்படி மேம்? அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் சொல்லுங்க மேம். இருக்கிறதுல ரொம்ப பெஸ்டான ராசினா மிதுன ராசி தான். பெஸ்டா? எல்லா ராசியுமே பெஸ்ட் தான். ஆனா மிதுன ராசி பாருங்க கலை நயம் அதிகமா இருக்கும். எல்லா திறமையும் அவங்ககிட்ட இருக்கும். ஒரு திறமை மட்டும் கிடையாது. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க அவங்ககிட்ட கேட்டா ஏழு வரைக்கும் பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து பேச்சு திறமை கொண்டவங்க மிதுன ராசிக்காரங்க. எழுத்துல அதிகமான ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அவங்க படிக்கல. ஆனா பாருங்க வீட்டுல பாருங்க ஒரு புக் செல்ஃப் இருந்துகிட்டே இருக்கும் மிதுன ராசிக்காரங்க வீட்டுல. அதே நேரத்துல வந்து டைரி எழுதுற பழக்கம் மிதுன ராசிக்காரங்க தான் இருக்கும். ஓகே. என்ன விஷயம்னாலும் சரிதான். எழுத்து கூட பாருங்க எழுதவே தெரியாது. ஆனா அவர் டைரியில் எழுதி வச்சிருப்பாரு. இன்னைக்கு இந்த செலவாச்சு, இன்னைக்கு இங்க போனேன் அப்படிங்கிற பழக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கணக்கு பார்த்து செலவழிக்கக்கூடியவங்க தான். ஆனா பாருங்க வீட்டுக்குன்னு வீட்டுக்கு வர்றப்ப வந்து ரொம்ப தாராளமா செலவழிச்சிருவாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வீண் செலவு செய்யக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. அப்ப இந்த நாட்கள்ல வந்து பாருங்க சனி வந்து இவங்களுக்கு வந்து கர்மச்சனியா இருக்காது. அப்ப இது வரைக்கும் இவங்க வந்து தொழில் மேல கொஞ்சம் அக்கறை இல்லாம கூட கொஞ்சம் அசால்ட்டா விட்டுருப்பாங்கல்ல, அதெல்லாம் பாருங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துல தொழில் ரொம்ப நம்ம எடுத்து செய்யணும். இப்ப நான் ஒரு பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்னும் 2-3 பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மிதுன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. சோ வேலை வந்து தொழில் சார்ந்து இதெல்லாமே வேலை விஷயத்திலேயே ரொம்ப பெர்ஃபெக்டா இவங்க இருப்பாங்க. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் வந்து சுயநலம் அதிகமா இருக்கும். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாங்கன்னா ஒரு இடத்துல இவங்களை வந்து வேலை செய்ய கொஞ்சம் மனசு வராது. சுதந்திரமா இருக்க நினைக்கக்கூடியவங்க. சரி. ஒரு காலையில ஒரு 10 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வரணும் இவங்களுக்கு பிடிக்காது. யாரும் தன்னை ஏதோ சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்களா? ஆமா, பார்ட் டைம் ஜாப்பா இருக்கிறது, அதே மாதிரி தன்னுடைய சுதந்திரமா ஏதாவது பிசினஸ் பண்றது, இந்த மாதிரி வேலை ரொம்ப அவங்களுக்கு வந்து பிடிக்கும். ஓகே. இவங்களே இப்ப நிறைய வந்து ஒர்க்கர்ஸ் வச்சு வேலை பார்க்கக்கூடிய நிர்வாக திறமை இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. அது கூட ஆகஸ்ட் 16 சூரியனும் சேர்ந்து சூரியன் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கறனால இது வரைக்கும் திருமணம் முடியாத மிதுன ராசிக்காரங்க இப்ப திருமணம் முடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுவும் கூட பாருங்க ஒரு ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா மனைவி வந்து வேலை பார்க்குற மனைவியா வருவாங்க. ஓகே. அதே மாதிரி இப்ப மிதுன ராசியில பெண்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் எதிர்பார்த்த ரொம்ப ரசனை உள்ளவங்க மிதுன ராசிக்காரங்க அப்படின்னா ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி ஒரு மணமகன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசம் 17க்கு அப்புறம் இவங்க எதிர்பார்த்த மாதிரி திருமண காரியங்கள் கூடி வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகமா இருக்கு. மாணவர்களுக்கு எப்படி மேம் இருக்கு இந்த ஆகஸ்ட் மந்த்? பொதுவாக வந்து மிதுன ராசிக்காரங்க வந்து அதிகமா படிக்கக்கூடியவங்க தான். படிப்பை வந்து விரும்புவாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல மிதுன ராசிக்கு வந்து சனி வந்து 4ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப 4ஆம் சனி பார்வை படுறதுனால எல்லாமே படிக்க நினைப்பாங்க. புக்கை திறந்து உட்காந்துனே பாருங்க சிந்தனைகள் வேற எங்கேயோ போய்கிட்டே இருக்கும். படிப்புல வந்து கவனம் பதியாது. அப்ப இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக கவனம் செலுத்தி அதற்குண்டான மந்திரம் பாத்தீங்கன்னா இவரை கைக்கிற மந்திரம் இருக்குது. அதை ஒரு 2 மணி நேரம் சொல்லிட்டு உட்காந்து படிச்சாங்கன்னா மனசுல ஆழமா பதிய இவங்களுக்கு வந்து இப்ப வந்து +2 முடிச்சிருக்கேன் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வெளிநாட்டுல போய் படிப்புக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது அவங்களுக்கு வந்து. அப்ப நிறைய பேரண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய பிள்ளை வந்து வெளிநாட்டுல படிக்கணும், வெளிநாட்டுல வந்து ஒரு காலேஜ்ல சீட்டு கிடைக்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப இந்த நேரங்கள்ல வந்து அதை விட ஆகஸ்ட் 1ல இருந்து ஆகஸ்ட் 17க்குள்ள அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்ம முறையில கிடைக்கும். ஓகே மேம். இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு செய்தியா தான் மேம் இருக்கு. பெண்களுக்கு மேம், அதாவது மிதுன ராசியில சேர்ந்த பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதாவது நிறைய வந்து தன்னுடைய இஷ்டப்படி வேலை பார்க்க நினைப்பாங்க. என்னதான் இருந்தாலும் வீட்டுக்காரர் ஒரு வேலை பார்த்தாலுமே பாருங்க நம்மளும் ஒரு வருமானம் கொடுக்கணும், அந்த வீட்டு சுமைய பகிர்ந்துக்க நினைக்கக்கூடியதான் மிதுன ராசி பெண்கள். அப்ப அவங்களுடைய நின்னபடியே பாரு இது வரைக்கும் வேலை தேடிட்டே இருப்பாங்களா,
இவங்க எல்லா இடத்துலயுமே வேலை வந்து பார்க்க இவரால முடியாது. இவங்களுக்கு அந்த வேலை வந்து பிடிக்கும்னா அங்க உள்ள அந்த இது வந்து சரியா இதா இருக்கணும். அப்பதான் வேலைக்கே போவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல நீதி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இப்ப வந்து இந்த ஆகஸ்ட் மாசத்துலயே பண்ண அந்த வாய்ப்பு வந்து உருவாகும். ஓகே இவங்களுக்கு பிடிச்ச இடத்துல இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புலதான் இவங்க வந்து வேலைக்கு கிடைப்பாங்க. ஓகே இவங்க எதிர்பார்த்த சம்பளத்துல வேலை கிடைக்கும் ராசி பெண்களுக்கு. ஓகே மேம். குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு? குழந்தை பாக்கியம் வந்து இவங்களுக்கு 2வது குழந்தைக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. எனக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது, ஒரு குழந்தை பிறந்து 7 வயசு ஆயிடுச்சு, 8 வயசு ஆயிடுச்சு, எனக்கு வந்து அடுத்த குழந்தைல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ராசிக்காரங்க. அவங்களுக்கு இப்ப வந்து 2வது குழந்தைக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது கூட ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. மேம் இப்போ நீங்க மாணவர்கள் வந்து வெளிநாட்டுல வந்து படிக்கிறதுக்கு நல்ல ஒரு சிறப்பான டைம்னு சொல்றீங்க. இப்ப வெளிநாட்டுல வேலை தேடுறவங்களுக்குன்றதுக்கு ஏதாவது சிறப்பான ஒரு மாசமா இருக்குமா? இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாசத்துல பாத்தீங்கன்னா இவங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி நீர் ராசியில இருந்து கடகத்துல இருக்காரு. குரு வந்து கூட பாத்தீங்கன்னா சூரியனும் சேர்ந்து இருக்காரு. அப்ப வந்து வெளிநாட்டு கம்பெனில வேலை பாக்குறதுக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆகஸ்ட் 1ல இருந்து 17க்குள்ள அவங்களுக்கு ஒரு அழைப்புதல் வரும். அதே நேரத்துல நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது சார்ந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட 1 வாரமா 10 நாளா ஏதாவது வெளிநாட்டு போய் அதை போய் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு நல்லா இருக்கு, பயன்படுத்திக்கலாம். அதையுமே வந்து ஓகே சூப்பர் மேம். இப்போ நெக்ஸ்ட் கணவன் மனைவி ஒற்றுமை. ஒரு மாசத்துக்கு இந்த மாசத்துக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு ஏதாவது இருக்குமா மேம்? இல்ல அந்த கேள்வி வந்து இல்ல இருக்குது. ஏன்னா இப்ப இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ல இருந்து 17 வரைக்கும் வந்து 3ஆம் அதிபதி சூரியன் வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 17ல இருந்து 31 வரைக்கும் பாருங்க 3ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப இவங்களுக்கு வந்து நிறைய வந்து எரிச்சல் டென்ஷன் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஆகஸ்ட் 17 வரைக்கும். அதனால பாருங்க கொஞ்சம் சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு எரிச்சல் அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா காலநிலை மாற்றங்கள் இருக்கு. அப்புறம் ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் தானாவே இவங்க வந்து உணர்ந்துக்குருவாங்க. ராசிக்காரங்க எப்பயுமே தன்னை தவிர வந்து திருத்திக்கிருவாங்க. சரி யாராவது சொன்னாலும் கேட்டுக்கிருவாங்க. இப்ப 17 அப்ப நம்ம தான் இப்படிலாம் பேசுறோமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு வந்து அதுக்கப்புறம் பாருங்க கணவன் ஒற்றுமை வந்து ரொம்ப பலப்படும். ஓகே சோ அப்போ நல்லா அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சூப்பர் மேம். இப்ப இவங்களுக்கு பரிகாரம்? இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் பாருங்க பெருமாள் தான் மிதுன ராசி. ஆமா, அது கூட ரெங்கநாதர் எங்கெல்லாம் இருக்காரோ அவங்க ஊருக்கு பக்கத்துல எங்க இருந்தாலும் சரிதான். புதன்கிழமை காலையில 6 to 7 புதன் ஓர வேற அந்நேரம் பாருங்க துளசி மாலை வாங்கிட்டு போய் ரெங்கநாதரை போய் தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு முன்னாடி உட்காந்து ஒரு 10 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷமோ வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா போதும். அவருக்கு ஃபுல்லாவே இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சிறப்பானதாக இருக்கும். ஓகே அவ்வளவு வந்து ஒரு சிறப்பான ஒரு மந்தா வந்து மிதுன ராசி. அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமும் சொல்லலாம். அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம். இப்ப நம்ம வந்து ஆகஸ்ட் மாத பலன்கள் வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுல வந்து நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே கோச்சார பலன்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30% தான் கேட்கும். நம்ம சொல்ற பலன்கள் எல்லாமே இருக்கும் பார்த்துக்கங்க. மற்றபடி உங்களுடைய சுயசாதகம் தான் முழுமையா உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அதே நேரம் நம்ம சொல்ற இந்த மாவிளக்கு தீபம் அப்படி சில பேருக்கு வந்து யோசனையா இருக்கலாம், என்ன மாவிளக்கு தீபம் போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஏன்னா நம்ம மற்ற விளக்கு போட்டா அது யாருக்குமே யூஸ் ஆகாது. அப்ப அந்த மாவிளக்கு தீபம் போடுறப்ப வந்து அது வந்து அங்க தீபம் ஏற்றி வச்சுட்டோம்னா அங்க வேலை பார்க்கக்கூடியவங்க இல்ல பசியில யாராவது வர்றவங்க கூட அதை எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அது ஒருத்தருக்கு உணவாக போகுது. இன்னொன்னு எடுத்து சாப்பிடலாம் பரவாயில்ல, எடுத்து நம்ம வந்து குப்பையில போட்டாலுமே பாருங்க எறும்புகளுக்கு உணவாகும். எறும்புகள் புழுப்பூச்சிகளுக்கு உணவகத்தீங்களா. இதே நேரத்துல அந்த எறும்பு சாப்பிட்டாலே வந்து 100 பிராமணருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தது அர்த்தமாகும். அப்ப நம்ம போடுற மாவுளுக்கு எத்தனை பேத்துக்கு நமக்கு வந்து உணவாக போகுது. அந்த ஒரு துணுக்கு அந்த எறும்பு நம்ம எடுக்கிற உணவானது பாருங்க 2.5 வருஷத்துக்கு வச்சுக்கிறோம். அப்ப ஒருத்தருடைய ஜென்மச்சரி 2.5 வருஷம், விரைச்சரி 2.5 வருஷம், பாரசரி 2.5 வருஷம். இதனாலதான் பாருங்க மாவிளக்கு தீபம் போடுறது முக்கியத்துவம் இதுதான். ஓகே ஆமா, அந்த மாவிளக்கு தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. மேம் இவ்வளவு அழகா வந்து ஒரு பரிகாரத்துல வந்து எவ்வளவு விஷயங்கள் நன்மைகள் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான வந்து பரிகாரங்கள் செய்யணும், எதுல கவனமா இருக்கணும், எதோ உங்களுக்கு நல்லது கொடுக்கணும்ன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் மேம். ரொம்ப நன்றி.